பொங்கு சனீஸ்வரர் திருக்கோயில் திருக்கொள்ளிக்காடு. வாழ்க்கையில் சனியால் கஷ்டம் மட்டும்தான் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து போகணுங்க. மங்கு சனி மரண சனியை தாண்டி செல்வங்களை அள்ளித்தர பொங்கு சனி இங்கே தாங்க இருக்காரு. உங்கள் கஷ்டங்களை தீர்த்து அதிர்ஷ்டங்களை ஆரம்பிக்க போகிற இடம் இங்கே தாங்க. சரிங்க, இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது, இங்கே என்னென்ன பரிகார பூஜைகள்லாம் பண்ணுறாங்க, அந்த பூஜைக்கு எவ்வளோ செலவாகும், இந்த டைமில் பண்ணுறாங்க, இந்த கோயிலோட வரலாறு என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய கோயில் தகவல்கள்லாம் இருக்குங்க. இதுக்கப்புறமும் நிறைய கோயில் தகவல்களான வீடியோக்கள் நான் போடுவேன். அதனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த எல்லா வீடியோவும் உங்களால் ஆட்டோமேட்டிக்காக பார்க்க முடியுங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேறு ஏதாவது தகவல் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 48 ஹவர்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோயில் மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்க திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. மன்னார்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி போனீங்கன்னாக்கா இந்த கோயிலுக்கு வந்து போயிடலாங்க. நீங்கள் ஒரு வேளை ட்ரெயினில் வரீங்களாக்கா மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துங்க. அங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரூட் நம்பர் 37 கவர்மெண்ட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேரெக்டாக கோயிலுக்கே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் காலையில் 9 மணிக்கு 2 பஸ்ஸு, ஈவினிங் 4:30 மணிக்கு 2 பஸ்ஸு அவ்வளோதாங்க இருக்கீங்க. ஆனால் இங்கிருந்து ரிஷ்யூருக்குன்னு நிறைய மினி பஸ்ஸஸ் போகுதுங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் வழியாக தான் போவோம். அதனால் நீங்கள் அந்த பஸ்ஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கிருந்து காரில் தாங்க போனேன். காரில் போகும்போது உங்களுக்கு ரோடெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்கும். அதாவது நிறைய டேமேஜ் ரோட்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து நிதானமாக போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தால் கூட நீங்கள் நிறுத்திட்டு ஓரமாக நிப்பாட்டி அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சின்ன ரோடாக தாங்க இருக்குது. இங்கே பார்க்கிங்க்கு எந்த சார்ஜஸும் வாங்குறது இல்லைங்க. இங்கே நிறைய ஸ்பேசிஸாகவே இடம் வந்து இருக்குது கார் நிப்பாட்டுறதுக்கு. இங்கே பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து வெளியிலே விற்கிறாங்கங்க. 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு எல்லா பூஜை பொருளுமே எல்லாமே கிடைக்குதுங்க. இங்கே கோயில் வெளியில் ஒரு குளம் இருக்குங்க. இந்த குளத்தை வந்து அக்னி தீர்த்தம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த அக்னி தீர்த்தம் குளத்தில் நீங்கள் நீராடிட்டு எல் தீபம் ஏற்றி வேண்டிக்கிட்டாக்கா 7.5 சனி அஷ்டம சனி பாதிப்பு எல்லாம் நீங்கும்னு சொல்லி ஐதீகங்க. இங்கே ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க. அத்தனை விளக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஏற்றினீங்கன்னாக்கா நல்லதுங்க. குறிப்பாக இங்கே இருக்கிற ஊமந்தப்பூ தீபம் ரொம்பவே விசேஷமானதுங்க. இங்கே உங்கள் பிரச்சனை தீர இந்த எளிய வழிபாடே வந்து உங்களுக்கு ரொம்பவே போதுமானதுங்க. இங்கே பரிகார நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் பண்ணுறாங்கங்க. இங்கே அர்ச்சனை டிக்கெட் வந்து 20 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்குமே இருக்குங்க. நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜஸ் மாறுதுங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் வந்து இருப்பாருங்க. இந்த கோயில் சனிக்கிழமை வழிபட்டீங்கன்னாக்கா ரொம்பவே விசேஷமானதுங்க. மற்ற கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து தனி சன்னதியை தாங்க இருப்பாரு. ஆனால் இந்த கோயிலில் ஈசனுக்கும் அம்பாளுக்கும் அருகிலே வந்து இருக்காருங்க. இந்த வருஷத்துக்கான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பேச்சுக்கு யார் யாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்குங்க. இங்கே சனீஸ்வர பகவான் வந்து இப்படி தாங்க நமக்கு காட்சி அளிக்கிறாரு. சரிங்க, இந்த கோயிலோட வரலாறை சின்னதாக பார்த்துருவோம். ஒரு காலத்தில் அக்னி தேவன் வந்து தனக்கேற்பட்ட ஒரு சாபத்தினால அவரோட வெப்பத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. அந்த சாபம் நீங்கிறதுக்காக அக்னி தேவர் வந்து இந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானை வந்து நோக்கி கடுமையாக வந்து தவம் பண்ணார். அக்னி தேவன் வந்து இங்கே இருக்கிற காட்டில் வந்து தவம் புரிஞ்சனால இந்த ஊருக்கு வந்து திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுங்க. அதாவது கொல்லி நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் ஈசன் வந்து அக்னி தேவருக்கு காட்சி அளித்து சாப விமோசனமும் கொடுத்தாருங்க. சனி பகவான் பொங்கு சனியான கதை. சனி பகவான் பொதுவாக மனிதர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் வினை கேட்ட தண்டனை வந்து கொடுப்பாரு. தர்மத்தின்படி தண்டனை வழங்கினாலும் மக்கள் தன்னை தீயவர் என்று நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. சனீஸ்வர பகவான் இங்க இருக்கிற ஈசனை வழிபட்டனால ஈசன் வந்து ரொம்ப மகிழ்ந்து அவருக்கு கொடுத்த வரம் பார்த்தீங்கன்னாக்கா, இனி இங்கு வரும் பக்தர்களுக்கு துன்பத்தை தராமல் நன்மைகளை வாரி வழங்கும் பொங்கு சனியாக அருள் பலிவாய் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்தாருங்க. நல மகாராஜா விமோச்சனம். நலம் மகாராஜா அப்படிங்கிறவர் தன் நாட்டையே இழந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து அவர் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி அக்னீஸ்வரர் வந்து வழிபட்டாருங்க. அதுக்கப்புறமா அவரோட பிரச்சனைகள், அவரோட சனி தோஷங்கள் எல்லாமே நீங்கி அந்த நாடுமே அவருக்கு திரும்ப மீண்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பொங்கு சனி பகவான் வந்து கலப்பை மற்றும் காக்கை சின்னங்களோட வந்து மிகவும் சாந்தமாக நம்ம நிலையில் காட்சியளிக்கிறாருங்க. மற்ற கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து தனி சன்னதியாக தாங்க இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் ஈசனுக்கும் அம்பாளுக்கும் அருகிலே வந்து இருக்காருங்க. பங்கு சனி மரண சனி போன்ற தோஷங்களில் அவதிப்படுறவங்க இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் அது வந்து பொங்கு சனியாக மாறும் என்பது ஐதீகங்க. இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குங்க. இந்த மரத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் வேண்டுதலோட கயிறு கட்டினாக்கா கூடிய விரைவில் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு குடும்பத்தோட நீங்கள் வந்து வழிபட்டீங்கன்னாக்கா அது மிகவும் நன்மையை தருங்க. நான் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மக்களும் வந்து அதாவது குடும்பத்தோட தான் வந்து எல்லாருமே வழிபட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு கிராமத்தில் இருக்கனால இங்கே வர்ற மக்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவானுங்க அவரு. இங்கே ஆன்மீக புக்கெல்லாம் கூட விற்பனை செய்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் அதை வாங்கி கூட வந்து படிச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட வழிபாட்டை முடிச்சுட்டு இங்கே அன்னதானத்துக்கான கவுண்டர் இருக்குங்க. அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இந்த கோயிலுக்காக பண்ணுங்க. இங்கே வர்ற மக்களுக்காக வந்து கொஞ்சம் அன்னதானத்துக்கு பணம் கொடுங்க. இல்லை அன்னதானக்குன்னு தனியாக உண்டியல் இருக்குங்க. அந்த உண்டியலில் கூட உங்களால் முடிஞ்ச பணத்தை வந்து அதில் போடலாம். ஒவ்வொரு அன்னதானமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. இங்கே ஒரு கொடிமரம் இருக்குங்க. கொடிமரத்தை நீங்கள் வேண்டுனீங்கனாக்கா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மறக்காமல் கொடிமரத்தை முழுசாக பார்த்துட்டு வேண்டிட்டு வாங்க. இது சிவபெருமான் கோயிலுங்கிறனால எல்லா சிவபெருமான் கோயில் இருக்கிற மாதிரியே வந்து இங்கே அனைத்து தெய்வங்களும் வந்து பிரகாரத்தை சுற்றி இருப்பாங்க. அதாவது விநாயகர், முருகர், அம்மன், சண்டீஸ்வரர் அது மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து இருப்பாங்க. உங்கள் வழிபாட்டை முடிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க. சரிங்க, இந்த கோயிலில் உள்ள எல்லா தகவலையும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் நான் நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தானாக்கா நான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு 40 டேஸில் வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் வந்து ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கோயில் வீடியோஸ்லாம் வேணும்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். இதே போல் பல முக்கியமான கோயில்களோட வீடியோஸ்லாம் நான் வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா அந்த லிங்க்கை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியுங்க. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.